check the given function is homogeneous or not. Okay, sir. Check f of x comma y equal to x square plus xy plus y square divided by x square minus xy is homogeneous or not. Is Sir, homogeneous தான். ஓகே. பட் நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. 2 மார்க்ல கேக்குறாங்கன்னா நம்ம டைரக்ட்டா ஹோமோஜெனியஸ் சொன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்கல்ல. சரி எப்படி Okay, sir. சொல்றீங்க? நான் ஒரு ஐடியா கொடுத்தனால சொல்லிக்கிறீங்க. அந்த ஐடியா இல்லைங்கும்போது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப நம்ம என்ன Yes. பண்ண போறோம்? இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வெச்சுக்குவீங்க. கரெக்ட்டா பாப்பா? Yes, sir. அப்ப என்ன பண்ண போறீங்க? x tx, y ty. கரெக்ட்டா பாப்பா? அப்ப செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப செகண்ட் இன் எங்க அப்ளை பண்ணுவீங்க? 1 ஆல் அப்ளை பண்ணுங்க. அப்ப 1 ஆல் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? f of tx, ty equal to சொல்லுங்க x க்கு பதிலா tx. அப்ப tx whole square plus tx into dy plus ty Ty whole square. divided by tx whole square minus xy. xy என்ன இருக்கும்? இங்க tx Tx dy. dy. கரெக்டாமா? Okay, sir. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது ஹோல் ஸ்கொயர்னா இங்க ஒரு t ஸ்கொயர் இருக்கும். இந்த tயும் இந்த t மல்டிப்ளை பண்ணா t ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப இத பண்ணா t ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப இதுல இருந்து என்ன எடுக்கலாம் வெளிய? t ஸ்கொயர் காமனா வெளிய எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? Okay, sir. அப்ப நியூமரேட்டர்ல இருந்து என்ன எடுக்கிறேன்? t ஸ்கொயர் வெளிய எடுத்துட்டேன். அப்ப என்ன நடக்கும் உள்ள? x ஸ்கொயர் plus xy plus y ஸ்கொயர் divided by டினாமினேட்டர் பாருங்க. இது ஒரு t ஸ்கொயர் இருக்கும். t So, into t. அது t square வெளிய எடுத்துக்கலாம். வெரி குட். அப்ப என்னாச்சு? x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். கரெக்டாமா? Yes, sir. அப்ப t ஸ்கொயர் என்னாச்சு? எலிமினேட் ஆயிருமா? Cancel. கேன்சல் ஆனதுல நம்மளோட ஃபார்மேட் என்ன? ஹோமோஜெனியஸ் என்ன ப்ரூவ் பண்ணனும்? இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும் ஹோமோஜெனியஸ். அப்ப என்ன வரும்? that is equal to கேன்சல் ஆகும்னு சொல்றத விட that is equal to t power 0 into என்ன கிடைக்கும்? x squared plus y squared sorry xy plus y squared divided by x squared minus xy. கரெக்ட்டா தங்கம்? Yes, sir. அப்ப இதுதானே f of x, y. நல்லா பாருங்க. இந்த வேல்யூ தான் f of x, y. Yes, sir. அப்ப இதை எப்படி எழுதலாம்? that is equal to t power 0 into f of x, y. கரெக்ட்டுங்களா? புரியுது சார். அப்ப புரியுது. அப்படி அப்ப என்ன பண்றீங்க? ஹோமோஜெனியஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னா இங்க பவர் என்ன இருக்குதோ அதை வச்சு சொன்னீங்க. அப்ப இது ஆர்டர் என்னது? 0வா? எஸ் சார். அப்ப என்ன வரும்? therefore f is homogeneous of order 0. of order 0. இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குங்களா? நோ சார். அப்ப இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் போட்டுருங்க. அப்படிதானே?